சார். ஆக நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் அப்பா. சொல்லுங்கள் சார். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு துணைப்பெயர் வச்சுக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அன்று ஜெயலலிதா அவர்கள் அழைத்தாங்க, தந்தை பெரியார் என்று அழைத்தார்கள். ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட என்னை சின்னவர்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் பொறாமையில் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் என்னை அப்பான்னு கூப்பிட்றத வந்து நான் பெருமையாக பார்க்குறேன், எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டாக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த அப்பாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்பாவாக இருந்து? ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா, அப்பா ஒத்த புள்ள பெத்தாருப்பா, அது யாரு உங்க அப்பா, பொத்தி பொத்தி வளர்த்தாரே பாசத்தை காட்டி, அவர் வேஷந்தானே போடுறாரு அண்ணன்னு மாற்றி. ஏன்னா இப்போ உதயநிதியும் அண்ணனை மாறிட்டாராம். கேள்விப்பட்டீங்களா? சின்னவர்ன்றவர் இப்போ வந்து ஆமாம் சார் அண்ணனா மாறிட்டார். உங்கள் குடும்பத்தில் என்னை அண்ணனா பாருங்கள், இவர் அப்பாவை பாருங்கள். அதுவும் அதுக்குள்ளேயும் ஒரு போஸ்ட் அடிச்சிட்டாங்க. இப்போ அதுக்குள்ளேயும் என்ன ஒரு கேவலம்னா, அதுக்குள்ளேயும் ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டிட்டாங்க. அந்த நாடோடி படத்தில் வந்து இம்மீடியட்டாக போஸ்ட் ஒட்டுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒட்டி பெண்களை எல்லோரும் அப்பா என்று கூப்பிடக்கூடிய அப்பா அப்படின்ட்டு. அப்போ பெண்களுக்கு மட்டும்தான் நீ அப்பாவா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இப்போது தளபதினு அவரை சொன்னாலே இப்போ உடனே ஸ்ட்ரெயிட்டெல்லாம் விஜய் தான் சொல்கிறாங்க. நமக்கு வந்து இவ்வளோ காலமாக நம்ம எவ்வளோ போராடி பேச்ச பேர் தளபதினால விஜய்க்கு போயிடுச்சு, நமக்கு வேலைக்கு ஆகலை அப்படின்றதுனால மகனே நான் அப்பாவாயிடுறேன், நீ அண்ணனா மாறிக்கன்னு ஐடியா சொல்லிட்டாரு போட்டிருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷூட்டிங் பண்ணி வீடியோ எடுத்து காஸ்டியூம் கூட பாருங்கள் விஜய் மாதிரியே. ஆமாம் சார். அதே பேண்ட்டு அதே சட்டையை போட்டு காஸ்டிங் போட்டு இப்படி ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு வரலாறு இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது. இப்படி 2 பேரும் சினிமா துறையிலேருந்து வந்தாங்கன்றத திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டே கிடக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே சினிமா துறையில் வந்து தோல்வி பெற்ற நடிகர்கள். தமிழ்நாட்டு மக்களிடையே வெற்றி பெற்ற நடிகர்களாக நடிப்பதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.